இல்லை பாட்டி பண்ணது சரின்னு, அதாவது நான் 2 விதமாக சொல்லிட்டேன். பேரண்டிக் தாட்டா எனக்கு சரின்னு தான் படம். என் பிள்ளைகளுக்கு ஒன்றுனா என் மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பாட்டி பண்ணி கண்டிப்பாக கேஸ் போட்டுருப்பாங்க. அதெல்லாம் ஃபார்முலா தானே. டிஃபென்ஸ்க்காண்டி நீங்க கொலை பண்ணிக்கலாம், அது நீ நிரூபிக்கணும். போய் என்னோட கற்புக்காக நான் கொலை பண்ணேன்னு நிரூபிக்கணும் போய் கோர்ட்ல. தாய்க்கிழவி ஒரு வீரத்தீரமா தான் பேத்தி மேல உள்ள பாசத்தில செஞ்சிருக்கு. அதே அவன் செத்துட்டான்னா இந்த பாட்டியில கொலை கேஸ்ல போயிருக்கோம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்முடன் இணைந்திருக்க சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் சமூக செயற்பாட்டாளர் திரு R.S. தமிழேந்தன் அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். குளித்தலையில பாட்டி ஒருத்தங்களை வெட்டியிருக்காங்க. என்னன்னு கேட்டா என்னோட சிறுமிட்ட, அதாவது என்னோட பேத்தில தப்பா நடந்திருக்காங்க, அதாவது நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு நியூஸ் வந்துருக்கு சார். என்ன நடந்து சார்? ஃபர்ஸ்ட் ஏன் பாட்டி பண்ணிருக்காங்க? ஆக்சுவலா இது ஃபர்ஸ்ட் ரிவெஞ்சா நான் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி ரேரா நடந்திருக்கு. இது தன்னை வீட்டில் பாதிக்கப்பட்டவருக்கு டைரக்டா தானே பனிஷ்மெண்ட் இறங்கினது இந்த பாட்டி தான். இந்த தாய்க்கிழவி தான் இன்னைக்கு ஹாட் நியூஸ் எல்லாருக்குமே. தாய்க்கிழவி தான் ஹாட் நியூஸ். கரூர் மாவட்டம் குளித்தலை, அதில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சாதாரண மிடில் கிளாஸ், அதாவது ஒரு கூலி தொழிலாளிகள் தான் இந்த ஃபேமிலியை. 4 வயது சிறுமி ரோட்டில் விளையாண்டுருந்ததை அந்த ஏரியாவில் மாணிக்கம் வயசு 32, டைவர்ஸ் ஆனவன் ஆல்ரெடி. அது என்ன பண்ணிட்டு இருக்கான், தன்னோட பைக்கில் வச்சு மிட்டாய் வாங்கி தரேன், அது வாங்கி தரேன், இது வாங்கி சொல்லி பைக்கில் ஒரு சைட்டு கூட்டிகிட்டு போய் அவரு இந்த கொத்தனார் வேலை பார்க்குற சைட்டு, அந்த சைட்டுக்கு கூப்பிட்டு போய் பாலியல் அப்யூஸ்மெண்ட் செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பாட்டியும் அவங்க அப்பா, அந்த குழந்தையோட அப்பா 2 பேருமே இந்த குழந்தைய தேடுறாங்க. தீவிரமாக தேடவுள்ள கடைசியாக அந்த குழந்தை அந்த கட்டிடத்தில் பிடிச்சிடறாங்க. எல்லாம் ஒரு சைட்டுக்குள்ளே தானே இருக்க முடியும். பார்த்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சோன்னா என்ன நடந்துச்சு, இந்த குழந்தைகளும் குழந்தை 4 வயசு குழந்தை என்ன சொல்லுமோ சொல்லிட்டு இந்த மாதிரி பைக்கில் அடிச்சு இந்த மாதிரி பண்ணான் அப்படின்றத சொல்லியிருக்கு. பாட்டி பக்கத்தில் கிடந்த கத்தி எடுத்து பிடிச்சிச்சு, அடிச்சு வெட்டு, இங்கெல்லாம் வெட்டிட்டு அதுக்குள்ளே பக்கத்தில் அக்கம் பக்கம் எல்லாம் கூட்டிட்டாங்க. இதில் என்ன பியூட்டினா தாய்க்கிழவி வெட்டினது தான் பியூட்டி. மற்றவங்க அடிக்கிறது போகிறது வர்றதுங்கிறது எல்லா இடத்துலையும் நடக்குது. அதுவும் அந்த சம்பவம் நடந்த பிறகு அவங்க தேடி பார்த்து கிடைக்கல, அப்புறம் தேடி போய் வெட்டிருக்காங்க வர சொல்றாங்களே சார். அதான் தேடக்குள்ளே குழந்தைய பிடிச்சிடுறாங்க. குழந்தை கேட்சப் ஆயிடுது. குழந்தை இன்ஃபார்ம் பண்ணுது இன்னார்தான் சொல்லி. யாரான்னு கேட்டக்குள்ளதான் மாணிக்க தடையெல்லாம் கட்டுறாங்க. அந்த குழந்தை சொல்லுது பைக்கில் கூட்டிட்டு போனது, மற்ற விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு சைமன் இதில். அப்போ அந்த பாட்டி சற்றுன்னு எதிர்பார்க்கல பாட்டியோட ரிவெஞ்ச் ஆயிரும். பாட்டி பக்கத்தில் கிடந்த கத்தி எடுத்து 2 போலா பொழந்துருக்கு. நல்லா இப்போதைக்கு கொலை முயற்சியாக இருக்குது. இப்போ ஃபியூச்சரில் கொலையாகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வெட்டு தான் அந்த வெறி பேத்தி மேலே கை வச்சுட்டாங்கிற வெறியை விழுந்து வெட்டினது. அப்புறம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் அடித்து புடைச்சி வழக்கம் போல் ஆஸ் யூஷுவல் உண்ட போலீஸில் ஒப்படைச்சிருக்காங்க. தாய்க்கிழவிக்கு சட்டத்தை கையில் எடுத்திருக்கு. அது சரிங்களா? நன்றி சொல்றதா இல்ல தப்புன்னு பேசுறதா இல்ல குழப்பமோல இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. நான் ஒரு பேரண்டிக்கா அது சரியாதான் என் மனசுல படுது. நம்ம ஒரு பேரண்டிக்கா வச்சா சரிதான், அதோட மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா எல்லாரும் சட்டத்தை ஒரு லாயரா நினைச்சா அது தவறு, அவ்வளவுதான். ஒரு அட்வொகேட்டா என்னால அதை எடுத்துக்க முடியாது, சட்டத்தை கையில் எடுத்துக்க முடியாது. கொலை செஞ்சுட்டு வர்ற அன்னைக்கே தெரியும் நீதிபதிக்கு செஞ்சானா செய்யலையான்னு. ஆனா அன்னைக்கே தீர்ப்பு கொடுத்துட முடியாது. ஏன்னா நீ குற்றம் செஞ்சியா இல்லையாங்கிற கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கான டைம் வேணும்ல, உனக்கான வாய்ப்புகள் வழங்கணும். இந்த பேத்தி குழந்தை கை காமிச்சதுனால நம்ம வெட்டிக்க முடியுமா? அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கணும், இவன் உண்மையில அழைச்சிட்டு போனான்னு பார்க்கணும், மற்ற விஷயங்கள் நம்ம தடவியல் இருக்கு, அது போக மருத்துவர் செமன் டெஸ்ட் எடுக்கணும், எவ்வளோ விஷயம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்ல. அதனால சொல்லுவார் நம்மளே எப்படி நான் டைரெக்டாக தண்டனை கொடுத்துட முடியும் அப்படின்றது. அப்படி பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்க தண்டனை கொடுத்துக்க முடியுமா? சார் இங்க கூட அந்த மாணிக்கம் என்பவர் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சொந்தக்காரங்க அதாவது குழந்தைகளை அபியூஸ் பண்றாங்க, யாரும் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த சொந்தக்காரங்க இருக்கவும் இந்த மாதிரி இஷ்யூ நடந்திருக்கு அப்படின்னு கேஸ்ல ஃபைல் ஆகல சார். இது எப்படி பாக்குறீங்க சார்? சொந்தக்காரங்க தான் சிறுமிகளை அபியூஸ் பண்ண முடியும், வெள்ளவெள்ளால் பண்ண முடியாது. ரொம்ப ரேர் கேஸ் தான் தர்மமுனீஸ்வரன் நடந்தது இல்ல, இப்ப பார்த்தோம்ல, அதெல்லாம் ரேர் அண்ட் ரேர் கேஸ். கோயம்புத்தூர்லயும் நடந்திருக்கு. ஆமா, அவன் லிஸ்ட்லெஸ். தர்மமுனீஸ்வரன் லிஸ்ட்லெஸ், யாரெல்லாம் கிடையாது, வேட்டை நாய், எங்க வேணுமோ யார வேணுமோ கடிச்சு குதிர முடியும். ஆனா பண்ணையில உள்ள நாய்ங்கிறது அங்க உள்ளதுதான் கடிக்க முடியும். பண்ணையில வேலை வைக்கிறதுக்குள்ள தம்பி நாய், அது அங்க உள்ள ஆட்டுக்குட்டி தான் கடிக்க முடியும். ஆனா வேட்டை நாய்க்கு அந்த கணக்கே கிடையாது, பண்ணைக்குள்ள போக முடியாது, பண்ணை ஃபுல்லா அடைச்சிருக்கும், ரோட்ல போறப்ப கடிக்கும். தர்மமுனீஸ்வரன் அப்படி ஆன்லைன்ல போயிட்டே இருக்குது, ஜிப்சி மாரி, எந்த கணக்கும் கிடையாது. ஆனா சொந்தக்காரவங்க தான் குழந்தைங்க நம்பி அவங்கதான், யார் இது நம்ம மாமன் பையன், இது அத்தை பையன், இது பெரியப்ப மாமன், இவன் அண்ணன் முறை வேணும், இப்படிதான் விட்டுட்டு போறோம். பட் அங்கதான் அபியூஸ்மெண்ட் அதிகமா இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் இல்லை, NCRB டேட்டாவா தான் சொல்லுது, நம்ம கருத்து மட்டும் இல்லை. போக்சோ ஃபுல்லாவே அந்த இன்டர்லிங்க்ல தான் நடக்கும்.
அக்கா புருஷன் தங்கச்சி, அதாவது குழந்தையால மிஸ்யூஸ் பண்றது, அப்படி அக்கா அக்கா புருஷன் வந்து குழந்தையா பிள்ளைங்களை மிஸ்யூஸ் பண்றது, இல்லை அக்கா குழந்தைங்கள குழந்தை மிஸ்யூஸ் பண்றது. அக்கானா மூத்தார்ப்பு பொண்டாட்டின்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா சார், அந்த மாதிரி மிஸ்யூஸ் நிறைய அந்த தவறுகள் இருக்கு. இப்போ உறவு முறையற்ற கலாச்சாரமற்ற ஒரு சமுதாயத்தை நோக்கி ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கோம். அதுல அப்படிதான் இருக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நான் என்ன சொல்றேன், மொத்தமா ஒரு பாம்பு போட்டு கொண்டுலாங்கிற மனித இடத்தையே க்ளோஸ் பண்ண ஆகசாக்கி மனுஷன் மறுபடியும் புல்லு புண்டு முளைச்சிக்கிட்டோம். இதுல நீ நல்லவன் நான் நல்லவன் இவன் கெட்டவன் ஃபில்டர் எல்லாம் பண்ண முடியல. அதான் பாருங்க 80வது சுதந்திர தினம், ஆனா குழந்தைகளுக்கு இங்க சுதந்திரம் இல்லையே நடக்குதே தம்பி. அது ஒரு அழகான ஒரு கவிதை ஒண்ணு இருக்கு தம்பி. முளைப்பாலின் கவிச்சியில் மாதத்தின் 3வது மாத விடாயில் தேசிய கொடியின் பட்டொலியை வீச நான் நின்று கொண்டிருக்கிற ஒரு பெருசா கவிதை ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். அழகே வந்துடும் எனக்கு. அந்த அது ஒரு லேடி ஒன்று சூப்பரா மேடையில் பேசுவாங்க. தேசிய கொடியின் பட்டொலி வீச இருக்கேன், என்னுடன் கூட படித்து சென்ற மாணவன் என் வீட்டை கொளுத்தி என் புத்தகத்தை கொளுத்தி விட்டு சென்றான். எடுத்து படிக்கவே எதுவுமே அதுல ஒரு மயிரம் இல்லை, நீயே வச்சுக்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி சுதந்திர தினத்தை நீ பேசியிருக்கோம். ஸோ நான் இன்னைக்கு கொடிக்கு முடிக்கிறேன். ஆனால் வந்து நான் மென்சஸ் ஆகி 3வது நாள் வந்து தெரிச்சு ஓடுனதுல வீட்டை கொளுத்த வந்ததுல பயந்து ஓடியதில் 3வது நாள் மாதவிடாயின்னு சொல்லி மாதத்தின் 3வது மாதவிடாயின்னு சொல்லி சொல்லுவோம். அது எதில் போர்ஷனில் எந்த இதில் இருக்குன்னு தெரியல. பட் அது ஏதோ ஒரு மொபைலில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கவிதை நல்லா இருக்கும். ஸோ இப்போ இன்னைக்கு கொடியேற்றி இன்னைக்கு எல்லாம் பேசிட்டாங்க. நம்ம அந்த கொடியவோ அந்த சுதந்திரத்தையே நம்ம டேமேஜ் பண்ண முடியாது. நிறைய பேருடைய போராட்டத்திலையும் ரத்த சகதியிலையும் வாங்கியிருக்கோம். அதை சுதந்திரம் சொல்லுங்க, ஆனா முழுமையான சுதந்திரம் கிடைக்கலையோ. சுதந்திரம் இல்லை. மகாத்மா காந்தியடிகளுடைய புக்கில் இருக்கு ஒரு அழகான பெண்ணு, இது மாதிரி நகை நட்டோட போகணும்னு சொல்லி. அழகான பெண்ணு வேண்டாம், மனநோயாளி பெண்களே இவனை விட மாட்டானுங்க. எப்படி தம்பி ஒரு மாதிரி இந்த ஐ திங்க் இந்த படம் இருக்குல்ல, அது வேற என்ன, விக்ரம் படத்துல சொல்லுவார், 2 லட்சம் மில்லியனின் வருஷம் இருக்கு நம்ம மனுஷனா மாறுறது குரங்குல இருந்து. இப்படி ட்ரக்கை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நாளைக்கு வந்து குரங்காவே ஆயிடுவோம்னு சொல்லுவார். இதெல்லாம் குரங்கு நடவடிக்கை தானே, இது மனித நடவடிக்கையா, மிருக நடவடிக்கை தானே இதெல்லாம். பட் எந்த மிருகமும் கற்பழிக்கிறது இல்லை, எந்த மிருகமும் ரேப் பண்ணதா வர்றாரு இல்ல. அப்ப நம்ம மிருகத்தோட கூட ஒப்பிடக்கூடாது போல. மிருகத்தோட ஒப்பிடக்கூடாது, சேச்சா அது வேற, அது ரொம்ப ரொம்ப உயர்வானது. எந்த மிருகம் சைல்டு அபியூஸ் பண்ணிச்சு? சரி, ஓகேங்க சார், நீங்க இவ்வளவு விஷயம் சொல்லிருக்கீங்க. இப்ப எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இப்ப அந்த பாட்டி வந்து அவர் மேல தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இப்ப சில பேர் கருத்து என்ன இருக்கிறாங்கன்னா, அவங்க பாட்டி பண்ண என்னங்க தப்பு இருக்கு? இப்போ சட்டம் சரியா இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகளே நடந்திருக்காரு. அப்போ சட்டம் சரியில்லாதவங்க சட்டத்தை கையில எடுத்து இந்த பாட்டி பண்ண தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க சார். இல்ல பாட்டி பண்ணது சரின்னு, அதாவது நான் 2 விதமா சொல்லிட்டேன். பேரண்டிக் தாட்டா எனக்கு சரின்னு தான் படம். என் பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னா என் மனநிலை எப்படி இருக்கலாம் எனக்கு தெரியல. எல்லாருமே அவங்கவுங்க சட்டத்துல கையில் எடுத்தா ஒண்ணுமே பண்ண முடியாது இல்ல. என்கவுண்டரே தப்புன்னு பேசுறோம். ஏன் பேசுறோம்? ஆந்திராவில் 4 பேர் என்கவுண்டர் பண்ணாங்க போலீஸ். 4 பேர் ரேப் பண்ணதுக்கான எல்லா வீடியோவும் வெளியிட்டாங்க தம்பி. ஒரு டாக்டர் கோவிட்டோட ஒரு மருத்துவர் வந்து ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பெட்ரோல் பங்கில் போய் அவங்க பெட்ரோல் வாங்கினதுல இருந்து எல்லாமே ஒப்படைச்சாங்க. ஆனா 4 பேருமே ஃபேக். என்கவுண்டர் ஃபேக் என்கவுண்டர். எப்படின்னா நீங்களும் தம்பி பெட்ரோல் வாங்கிட்டு போலீஸ் வாங்கிட்டு வாங்கிட்டு பண்ணிடுற வண்டிக்கு ஊத்துட்டான்னு எல்லா ஃபுட்டேஜும் பேக்கப் பண்ணிட்டு சுட்டாங்க. 4 பேரும் ஃபேக் என்கவுண்டர். டெல்லியில 300க்கும் மேற்பட்ட ஃபேக் என்கவுண்டர் இன்னைக்கு வரைக்கும் கேஸ் நடக்குது. அதை நியாயப்படுத்த முடியலையே, எப்படி ஜஸ்டிபிகேஷன் பண்றது? ஒரு பொதுமக்களோட பார்வையா பாத்தீங்கன்னா என்கவுண்டர் சரி அப்படின்னு ஆயிடும். தப்பு பண்ணிட்டாரு. இப்போ வந்து பாட்டி அவர்கள் படம் நியாயம் சொல்ல சார். இப்போ இந்த ஒரு மாணிக்கமா அபியூஸ் பண்ணிட்டாரு, இவருக்கு தண்டனை உடனே கிடைக்குமா? கொஞ்சம் தாமதமா. 1 இயர்ல தண்டனை கொடுத்துருவாங்க தம்பி. 1 இயர் ஆகும். ஆனா 1 இயர் இருக்கும் இந்த குழந்தை பாதிக்கப்பட்டது. அப்ப இன்னொரு குழந்தை நடக்க கூடாது அப்படின்னா அப்ப இந்த விஷயம் பார்க்கவே மத்தவங்க பயம் வரும்ல சார். உள்ள போயிட்டா 90 நாள்ல வெளியே வந்துருவா. இது எனக்கு 60 நாள்ல 90 நாள், அதிகபட்சம் 60 92 இருக்கு. போதுங்களா ஒரு குற்றவாளி வெளியே வந்துருவா. வெளியே வந்து ட்ரையல் நடக்கணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது ட்ரையல் நடந்தால் தான் கன்விக்ஷன் கொடுக்க முடியும். சரி இப்போ வச்சுக்கங்களேன், இப்போ இடையில ஒரு ஃபேக் போக்சோ ஒன்று நான் பேசியிருக்கேன். போக்சோவே நடக்கலை, ஆனால் வழக்கு போட்டாங்க. கோர்ட்டில் வந்து லோயர் கோர்ட்டு தண்டனை ஆகி ஹைகோர்ட்டில் வந்தால் உண்மை தெரியுது அது போக்சோ நடக்கலைன்னு. அப்போ கொடுத்த தண்டனை சரியா? விசாரிக்கணும்ல எல்லா விஷயத்தையுமே. இப்போ போக்சோவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தது இதுக்கெல்லாம் கூட நிறைய வாட்டி கோர்ட்டு சொல்லியிருக்கு. எல்லாத்துக்கும் சட்டமணிக்கு தூக்கு தண்டனை இறங்கிடாதீங்க. தூத்துக்குடி விளாத்துக்குள்ள நீங்க பாத்துருப்பீங்க சார்.
ஏற்கனவே வந்து போக்சோ சட்டத்துல உள்ள போனவர் தான் ஜாமீன் வெளியே வந்திருக்காரு. ஆனா வெளியே வந்து திரும்பவும் ஸ்கூல் படிக்க ஒரு பொண்ணு அபியூஸ் நடந்துக்கு இல்லையா, அந்த குழந்தை கொல்லையா, அதே மாதிரி இந்த கேஸ் நடக்க கூடாதா? இந்த புரிதல் தான் சொல்றேன். இது வந்து மன்னராட்சி கிடையாது. மன்னராட்சி தூக்கி கழுமரத்துல ஏற்றிடுவான். மன்னன் யாரை வேணுமோ கொள்ளுவான். யாரை சவுதியில எல்லாம் கழுத்தெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அது மன்னராட்சி. அது அங்க ஒண்ணும் விசாரணை எல்லாம் மன்னர் தான் விசாரிப்பாரு. ஆனா குற்றங்கள் இதுதான் அதிகமா நடக்கலையே சார். ஆனா குற்றங்கள் நடக்குதான் செய்யுது, குறைவா நடக்கு சார். இங்க பார்க்கும்போது இது எத்தனை 140 கோடி மக்களுக்கும் ஏன் தம்பி வெறும் 4 கோடி 3 கோடி மக்கள் வச்சிருக்கிறது வித்தியாசம் இல்லையா? உணர்ச்சிகள் ஒண்ணுதானே சார், வழிகள் ஒண்ணுதானே சார். இல்ல அங்க இருக்கிற பீப்புள்ஸ் எவ்வளவு சின்ன கட்சிக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப மரண தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சு கழுத்தா இருப்பாங்கன்னு தெரிஞ்சு தவறு. சவுதி மன்னரோட பையனை கழுத்தா இருத்தாங்க பாத்தீங்களா, போன 3 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். தண்டனைகள் கடுமையா தான் தம்பி இங்கே இருக்கு. யாரை விட்டுட்டாங்க இங்க? யார் விடுதலை ஆயிட்டா சொல்லுங்க? யார் தப்பிச்சிருக்கா? ஆனா மக்கள் பாருங்க தண்டனை வந்து ஸ்லோவா கிடைக்குது, அது சரியான பேர் கிடைக்குதா? அவரானது சாத்தாங்குளம் பெண்ணிக் ஜெயராஜ் வழக்கில் எல்லாரும் 2 தூக்கு தண்டனை தம்பி சொல்லுங்க. அதெல்லாம் போலீஸ்காரன் தான், அதிகாரம் தான். ஏன் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க? அவரோட சட்டங்கள் இருந்தோம், ஏன் இன்னமும் குழந்தைகளுக்கு எதாவது நடக்குது சொல்லுங்க. இப்ப ரீசெண்ட் டேஸ்ல குழந்தைகள் நிறைய எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 10 வருஷத்துக்குள்ள குழந்தைகள் மீது அபியூஸ் பண்ண நிறைய இருக்கு. அப்ப அங்க சட்டங்கள் வந்து எங்கோ ஒரு இடத்துல ஒரு வீக்கா இருக்குன்னு ஒரு கேள்வி வரணும் சார். சட்டம் வீக்கா இருக்குன்னு எப்படி ஒத்துக்க முடியும்? டாக்டர்ஸ் மருத்துவம் எல்லாம் பலமா தான் இருக்கு. புது புது வியாதி வந்துகிட்டு இருக்கு. அப்ப மருத்துவத்துறை வீக்கா இருக்குன்னு சொல்லுவீங்களா? ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, ரெனோவேஷன் ஆகிட்டு தான் இருக்கு, புதுசா அஃபென்ஸ் உருவாகிட்டு தான் இருக்கு தம்பி. சிதம்பரத்துல பாக்குறேன் ஒருத்தன் நாயை வந்து உடலுறவு கொள்றான். நாயோடு ஏன்னா டேய், ஏற்கனவே குரங்கோட கொண்ட உடலுறவுக்கு தாண்டா இப்ப மனிதன் எய்ட்ஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கான். நாயோட உடலுறவு கொள்றான், மாட்டோட உடலுறவு கொள்றான். எல்லாம் வீடியோ பாக்குறோம் தானே. நாக்குட்டியை கையால சுத்தி அடிச்சு கொள்றாங்க, பார்த்தோம்ல வீடியோ. மனித மனநிலை எப்படி இருக்கு? வேட்டையாடி சாப்பிடுறது வேற, அது சாப்பாட்டுக்கு சும்மாவே வேட்டையாடுறான் குழந்தைங்களை. தம்பி கசாப்பு கடையில போய் கறி கேட்கறது இயல்பு, கசாப்பு கடையும் இயல்பு தான். ஆனா இங்க குழந்தை கறி கேட்கறாங்களா, பச்சைப்புள்ள கறி கேட்கறான். அப்ப தண்டனைகள்லாம் ஹெவியா கொடுத்துட்டு தானே இருக்கணும். சார் நிறைவான ஒரு கேள்வி சார். இப்ப இந்த கேஸ்ல வந்து குற்றவாளி வந்து பாட்டிக்காக தண்டிக்கப்பட்டிருக்காரு, ஆனாலும் சட்டப்படி அதுவும் குற்றம் தான். பாட்டி மேலே வழக்கு போட்டிருப்பாங்க, பாட்டி மேலே வழக்கு போட்டுப்பாங்க தம்பி. இந்த கேஸ் அடுத்த கட்ட நகரம் எதை நோக்கி போகும்? இல்ல அவனை அரெஸ்ட் பண்றாங்க, பாட்டி மேலே வழக்கு போடுவாங்க, கண்டிப்பா போடுவாங்க. அது நீதிமன்றத்துல போய் விடுதலை ஆகுது அப்படிங்கறதெல்லாம் 2வது பட்சம். பாட்டி மேலே கண்டிப்பா கேஸ் போட்டிருப்பாங்க, அதான ஃபார்மல். அதுதானே எந்த மாதிரி செக்ஷன்ல போனோம்? ஏன் சாதாரண கொலை பண்றது வேற, ஆனா உங்களுக்கு எந்த ஒரு வெட்டு காயங்களை பொறுத்தது அந்த திருநாட்சம் போய் கொலை முயற்சியே போட்டிருப்பாங்க. அதனால ஒரு மாற்றம் இல்லை. யாருமே இங்க நம்ம எடுத்து தண்டிக்கிறது இன்னும் சட்டம் இடம் விடல தம்பி. டிஃபென்ஸ்க்காண்டி நீங்க கொலை பண்ணிக்கலாம், அதை நீ நிரூபிக்கணும். போய் என்னோட கற்புக்காக நான் கொலை பண்ணேன்னு நிரூபிக்கணும் போய் கோர்ட்ல. அது அவங்க தான் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதே அஃபென்ஸ் நடக்க போறதுக்கு முன்னாடி இந்த பாட்டி கொலை பண்ணியிருந்தா அதை ஒரு மாதிரி டிஃபென்ஸ் எடுக்கலாம். எப்பத்திய வந்து கற்பழிக்க வந்தா நான் கொலை பண்ணிட்டேன். ஆனா இதுல சார் போறோம் புரிதலா கேட்கிறேன், அது மக்களோட கேள்வியா இருக்கு. ஏன் இதோ டிஃபென்ஸ் சொல்ல முடியாது? அடுத்து இன்னொரு குழந்தைய தொடர்ந்து ஒரு பயம் வரும்ல. முந்தா நாள் செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு கொலை பண்ணக்கூடாது. முந்தா நாள் என்ன சட்டத்துல இடம்? ஆமா, ரேப் பண்ணா இன்னைக்கு நான் ப்ரிவென்ஷன் என்ன இருக்கு? இப்ப என்ன வெட்ட வந்தீங்கன்னா வெட்டிடலாம் தம்பி. நான் என் உயிரை காப்பாத்தியே வெட்டிட்டேன். ஆனா அவன் வெட்ட வராதவனை போய் வெட்டிடக்கூடாதுல்ல. ரெண்டாவது கோர்ட்ல இவர் தான் செஞ்சாரு அப்படின்னு கன்ஃபார்மான அக்யூஸ்டே வந்து கடைசியா ஆதாரங்கள் இல்லாம விடுதலை ஆகுது தம்பி. 30 வருஷத்துக்கு மேல டாக்டர் பிரகாஷ் இருந்திருக்காரு. நம்ம அக்யூஸ்ட் ஃபேவரா நான் பேசல, அதை சொல்லிடுறேன். விடுதலையா பேசுறீங்க? இல்ல சட்டத்தை சொல்லி விடணும், தப்பா டீச் பண்ண குழப்பமாயிடுது தம்பி. நம்மள வெட்டலாம் எண்ணத்தெல்லாம் கொண்டு விடுறது. டாக்டர் பிரகாஷ் 30-35 வருஷம் ஜெயில இருந்துட்டு விடுதலை செய்யப்படுகிறார் சுப்ரீம் கோர்ட்ல. ஆதாரம் இல்லைன்னு 27 வருஷம் கழிச்சு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்படுறாங்க. ஒரு வழக்கும் பார்க்கணும், வழக்கு விடுதலை ஆகிறது. தஷ்வந்த் வந்து இங்க தண்டம் லோயர் கோர்ட் தூக்கு கொடுத்து ஹைகோர்ட் தூக்கு கொடுத்து சுப்ரீம் கோர்ட் விடுதலை பண்ணுது. என்ன சொல்லி விடுதலை பண்ணுது? பாயிண்ட கேளுங்க. செமன் டெஸ்ட் எடுக்கவே இல்லை தஷ்வந்துக்கு. 3 மாசம் லேட்டரா செமன் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அப்புறம் எப்படி தம்பி நீங்க என்ன தஷ்வந்த் தான் செஞ்சான் அப்படின்னு நான் சொல்ல முடியாது உங்களுக்கு, அப்படிங்கிறது மக்களோட பார்வை. அப்ப அடுத்தது அது ப்ரூவ் பண்ண முடியல. அடுத்த ஒரு கட்டப்பை கொண்டு போனான். அந்த கட்டப்பையில இருந்ததுன்னு என்ன ஆதாரம் இருக்கு? ஃபுட்டேஜ்ல ஒரு கட்டப்பை கொண்டு போறான். அயன் பண்ண தூக்கி கூட கொண்டு போயிருக்கலாம். இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்டது கோர்ட். அதாவது மனசளவா இவர் குற்றவாளியும் தெரியுது, ஆனால் சட்டத்துக்கு முன் ஆதாரங்கள் தேவை. அப்படி சட்டத்துக்கு ஆதாரம் ரொம்ப வேணும். நீங்க யாரை பார்த்தாலும் குற்றவாளி. இப்ப செல்லு காணா போயிட்டுனா நீ தான் திருடன்னு நினைச்சா ஒன்ன மாதிரி நீ தான் திருடிட்டேன்னு எல்லாம் தோணும் எனக்கு.
இந்த பையன் தான் சொல்லாமல் போவான், எப்பயும் பாய்ன்னு சொல்லிட்டு போவான் அப்படின்னு எல்லாமே நமக்கு தோன்றதெல்லாம் செய்யறது பேர் சட்டம் இல்லை தம்பி. சட்டமும் ஆதாரம் தேவை. ஆமா, இப்போ டாக்டர் போறோம்னா உங்களுக்கு ஜுரம்னு போறவனே எல்லாம் வைத்தியம் பண்ணிடுறாரா? முதல்ல ஒரு மெடிசன் கொடுத்து 3 நாள் ஆன்டிபயோட்டிக் எடுத்துட்டு வாங்க பார்ப்போங்கிறாரு. 3 நாள் கழிச்சு தான் யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க, அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. யூரின் டெஸ்ட் எடுத்து அதில் 2 நாள் டிராவல் ஆகும். 5வது நாள் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. மலேரியா டெங்கு இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்து தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். பட் சட்டமும் அது மாதிரி தான். முதல் நாளே எப்படி தண்ணி கொடுத்துட முடியும்? கோர்ட்டுக்கு அழைச்சிருவாங்க, ரத்தம் முத்தமாக அழைச்சிட்டு வருவாங்க. இவன் தான் குற்றவாளி எப்படி சொல்ல முடியும்? போலீஸே ரத்தத்தை தெளிச்சு அழைச்சிட்டு வரும் சொல்லுங்க. இல்லை அவன் உடம்பே உள்ள வெட்டி ஏதாவது கீறி ரத்தம் வரும். அதனால எதையுமே நம்ம மேலோட்டமா பார்க்க முடியாது தம்பி. ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி மேட்ரு சிபிஐ ரிப்போர்ட் போட்டாங்க, தாக்கல் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொலை, அப்புறம் பள்ளி நிர்வாகம், வரிசையா பிரச்சனை போய் கடைசி அது வேற மாதிரி வழக்கு திரும்புறதுதான் உண்மைன்னு நான் சொல்ல வரல. இல்லை திருப்பி அது யாருங்கிறதுலாம் இல்லை. அது ஆனால் டிராவல் ஆகுது. ஆஸ்பர் லா படி தான் பேசணும். ஆஸ்பர் லா படி தாய்க்கிழவி ஒரு வீரத்தீரமா தான் பேத்தி மேல உள்ள பாசத்தில செஞ்சிருக்கு. அதே அவன் செத்துட்டான்னா இந்த பாட்டியில கொலைகேசில போயிருக்கோம். பொதுவாக இன்னைக்கு சிங்க பெண்ணு ஹேஷ்டாக் போடுறாங்க அந்த பாட்டிக்கு. நானும் சந்தோஷப்படுறேன், நான் இல்லைன்னா சொல்லல. ஆனா சட்டத்தை பத்தி பேசக்குள்ள அது சரியான தீர்வா இருக்காது. தொடர்ந்து பேசுவோம். நன்றிங்க சார், தொடர்ந்து பேசுவோம்.